Hi, hello, vanakkam makkale. Welcome back to my YouTube channel. This video is sponsored by BuyMote e-commerce app. இந்த ஆப் இட்ஸ் அன் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். நீங்கள் இதில் ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் ஷேர் பண்ணலாம். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? போன வீடியோவில் விலங்குகள் சொன்ன கதைகள் கேட்க ஆரம்பித்தோம். முதல்ல யானையம்மா சொன்ன கதையை கேட்டோம். அடுத்ததாக நரியார் கதை சொல்ல காத்துக்கிட்டு இருக்காரு. என்ன கதை சொல்ல போகிறாரு நரியார்? அது இப்போ இன்னைக்கு கேட்கலாம். நரியாரே நரியாரே கதைய சொல்லுங்க, உங்க பாட்டனாரு சொன்ன அந்த குயவர் கதைங்க. அந்த கதையை கேட்க நாங்க காத்திருக்கோங்க. சீக்கிரமா அந்த கதைய சொல்லி போடுங்க. சீக்கிரமா அந்த கதைய சொல்லி போடுங்க. ஆமாங்க, நரியார் சொல்ல போற குயவர் கதையை கேட்க எல்லா விலங்குகளும் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் தானே காத்துக்கிட்டு இருக்கீங்க. அது என்ன குயவர் கதைன்னு கேட்போமா? இதோ சொல்றாருங்க நரியாரு. அதாவது என்னன்னா, கோதை கிராமம்னு ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல தத்தியார் குளம்னு ஒரு குளம் இருந்துச்சு. அந்த குளத்து பக்கத்துல இருக்கிற மண் இருக்கு பாருங்களேன், ரொம்ப வளமை மிக்க மண்ணுங்க. அந்த மண்ணை டெய்லி ஒரு குயவர் எடுத்துக்கிட்டு போய் பானை செஞ்சு வித்துக்கிட்டு இருந்தாரு. குளத்துலேருந்து கொஞ்சம் தொலைவு தான் அவங்க வீடு. இருந்தாலும் தினமும் குளத்துலேருந்து மண் எடுத்துக்கிட்டு போய் பானை செஞ்சு வித்துக்கிட்டு அவரோட வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. குயவரும் அவரோட மனைவியும். ஏழையான குயவர், ஆனால் ரொம்ப நேர்மையான குயவர், நம்பிக்கையான குயவர். அவரோட உழைப்பு மேலே நிறைய நம்பிக்கை வச்சுட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்னாரு நம்ம நரியாரு. மேலே என்ன சொல்ல போறாருன்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்ன ஆச்சுன்னா, அதாவது ஒரு நாள் இந்த குயவர் அந்த குளத்துக்கரையில் மண் எடுக்கிறதுக்கு வந்தாரா. அப்போ அவர் பக்கத்தில் என்னமோ வேகமாக வந்ததை பார்த்தாரு. என்ன வந்துச்சு பார்ப்போமா? தங்க தங்க வாத்து தக தகவென ஜொலித்து மெல்ல உடலை சாய்த்து குயவர் தன்னை பார்த்து தங்கமாக வந்த தங்கமணி வாத்து. ஆமாங்க, தங்க வாத்து வந்துச்சுங்க அந்த குயவர்கிட்ட. அந்த தங்க வாத்தை பார்த்த உடனே அந்த குயவருக்கு ஒன்றும் புரியல. அந்த வாத்து குயவர் பக்கத்துல நின்றுகிட்டே இருந்தது, போவே இல்லை. உடனே குயவர், அடடா நமக்கு கூட அதிர்ஷ்டம் வந்துடுது அப்படின்னு சொல்லி அந்த தங்க வாத்தை எடுத்துக்கிட்டு மண் எடுத்துட்டு போக அந்த பையில போட்டுக்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாரு. வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அவர் மனைவி கிட்ட காமிச்சாரு. இங்க பாரு, நமக்கு தங்க வாத்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வாத்தை நம்ம வச்சுக்கலாங்க, இது தங்க முட்டையிடுற வாத்து. இதை வச்சுக்கிட்டா நம்ம கஷ்டம் எல்லாம் தீந்துடும். நீங்க தினமும் மண் எடுத்துட்டு பானை செஞ்சு வித்து கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கொஞ்ச நாள் பொறுக்கலாம், அப்புறமா அது தங்க முட்டை இட ஆரம்பிக்கும். அதை வச்சுக்கிட்டு நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க மனைவி. மனைவி சொன்ன மாதிரியே குயவரும் அவரோட மனைவி 2 பேரும் கொஞ்ச நாள் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த வாத்து தங்க முட்டையெல்லாம் ஒண்ணும் எடுற மாதிரி தெரியல. உடனே குயவர், இது என்ன நீ சொல்ல ஒரே குஷிதான், ஒண்ணு வச்சுட்டு நம்ம என்ன செய்ய முயற்சி பண்ணிட்டு கேட்டாரு. சொல்லுங்க இந்த வார்த்தை வெட்டி அப்படின்னு சொன்னாங்க அவங்க மனைவி. ஆனா குயவர் அதுக்கு ஒத்துக்கல. சீச்சி, வாயில்லா ஜீவன், அதெல்லாம் நம்ம வெட்டக்கூடாது அப்படின்னு சொன்னாரு குயவர். ஆனா மனைவி கேட்கல. அதெல்லாம் இல்லை, இப்ப அதை வெட்டி அந்த வயிற்றுக்குள்ள தங்க முட்டை இருக்கா நீங்க பாருங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க மனைவி. ஆனா குயவருக்கு மனசு கேட்கல. அது வாயில்லா ஜீவன், அதெல்லாம் நம்ம ஒன்றும் துன்பம் செய்யக்கூடாது. என் உழைப்பு மேலேயும் என் நேர்மை மேலேயும் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. எனக்கு நிச்சயம் ஒரு நாள் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாத்தை எடுத்துக்கிட்டு போய் எந்த குளத்துக்கிட்ட கிடைச்சதோ அங்கேயே அந்த வாத்தை விட்டுட்டு மறுபடியும் மண் எடுத்துக்கிட்டு கிளம்பினாராம். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் என்ன ஆச்சு தெரியுமா? அந்த வாத்தை அதிர்ஷ்ட தேவதையாவே மாறிட்டாங்க. குயவரே குயவரேன்னு கூப்பிட்டாங்க.
அவருக்கு ஒன்றுமே புரியலை. யார் நம்மள கூப்பிட்றதுன்னு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அதிர்ஷ்ட தேவதை நின்றுட்டு இருக்காங்கங்க. குயவரே, நீர் ரொம்ப நல்லவர். ஏழையா இருந்தாலும் நேர்மையாகவும் உன்னோட உழைப்பு மேலே நிறைய நம்பிக்கையும் வச்சிட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் தான் தங்கவாத்தா உங்ககிட்ட வந்தேன். உங்கள் மனைவி சொல்லி கூட கேட்கலையே, நீங்கள் என்னை வெட்டாமல் பத்திரமா இங்கேயே கொண்டு வந்து விட்டுட்டீங்கல்ல. உங்களோட உழைப்புக்கும் நேர்மைக்கும் பரிசா இந்தாங்கன்னு சொல்லி ஒரு பரிசு கொடுத்தாங்க. ஒரு மூட்டை நிறைய தங்க காசு, பொற்காசுங்க. அதை பார்த்த உடனே குயவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதை அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அவர் மனைவி கிட்ட கொடுக்குறாரு. பாத்தியா, நான் தான் சொன்னல எனக்கு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக கிடைக்கும், என் உழைப்பு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, என் நேர்மை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு. அதே தான் அந்த அதிர்ஷ்ட தேவதையும் சொன்னாங்க அப்படின்னு சொன்னார். அவரோட மனைவியும் அவங்க செஞ்ச தப்பை உணர்ந்துட்டாங்க. ஆமாங்க, நான் அந்த வாத்தை வெட்டணும்னு சொல்லியிருக்க கூடாது, இருந்தாலும் பரவாயில்ல, என் தப்பை நான் உணர்ந்துட்டேங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் அவங்க தப்பை உணர்ந்துட்டாங்க. கிடைச்ச பொற்காசுகளை வச்சுட்டு வாழ்ந்த காலத்தெல்லாம் சந்தோஷமாக கழிச்சிட்டாங்க அந்த குயவரும் அவரோட மனைவியும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறையார் கதையை சொல்லி முடிச்சிட்டாரு. இதை கேட்டு எல்லா விலங்குகளுக்கும் ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லைங்க, இது கேட்ட உடனே நம்ம சிங்கராஜா என்ன சொன்னார் தெரியுமா? நிறையாரே, உங்க பாட்டனார் சொன்ன கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை கேட்கும் போது எனக்கு ஒரு எறும்பு கதை ஞாபகம் வருது. கொஞ்சம் பேராசை இந்த எறும்பு தான் அது, அந்த கதை தான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்றாரு சிங்கராஜா. ராஜாவே கதை சொல்ல போறாருங்க. எல்லாருக்கும் கேட்கறதுக்கு கசக்குமா? ரொம்ப இன்னும் ஆர்வம் ஜாஸ்தியோட எல்லா விலங்குகளும் அடடா நம்ம சிங்கராஜா என்ன கதை சொல்ல போறாருன்னு கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் காத்துக்கிட்டு இருங்க. சிங்கராஜா என்ன எறும்பு கதை சொன்னாருன்றத அடுத்த பகுதியில் பார்ப்போம்.